SRMPR குளோபல் ரயில்வேஸின் சென்னையில் இருந்து சீரடிக்கு டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி 6 நாட்கள் ஆன்மீக சுற்றுலா. முன்பதிவுக்கு 8008000800. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பரிந்துரையை ஏற்று அமைச்சர் ராஜகண்ணப்பனுக்கு கூடுதல் துறைகளை வழங்குவதற்கு ஆளுநர் RN ரவி ஒப்புதல் அளித்துள்ளார். பொன்முடிக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டதை தொடர்ந்து அவர் வகித்து வந்த உயர்கல்வி மற்றும் அறிவியல் தொழில்நுட்ப துறைகளை கூடுதலாக அமைச்சர் ராஜகண்ணப்பன் கவனிப்பார் என அறிவிக்கப்பட்டது. இது தொடர்பாக ஆளுநர் RN ரவிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியிருந்தார். இதையடுத்து முதலமைச்சரின் பரிந்துரையை ஏற்று அமைச்சர் ராஜகண்ணப்பனுக்கு கூடுதலாக உயர்கல்வி, அறிவியல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளை ஒதுக்கீடு செய்ய ஆளுநர் ஒப்புதல் அளித்துள்ளார். மேலும் ராஜகண்ணப்பனிடம் இருந்த பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறையானது அமைச்சர் காந்திக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினர் குஷ்பு தனது எக்ஸ் தள பதிவில் ஊழலுக்கு சகிப்புத்தன்மை இருக்கக்கூடாது, அது வேரிலிருந்து ஒழிக்கப்பட வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். ஊழல் மற்றும் கொள்ளையின் உருவம் திமுக என விமர்சித்துள்ள அவர், பொன்முடிக்கு வழங்கிய தீர்ப்பை முழு மனதுடன் வரவேற்பதாகவும் நீதித்துறையின் மீதான தனது நம்பிக்கை மேலும் வலுவடைந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் பாமக நிறுவனர் ராமதாஸ் தனது எக்ஸ் தள பதிவில் உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பு பொது வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு ஒரு பாடம் என குறிப்பிட்டுள்ளார். அரசியலும் பொது வாழ்க்கையும் தூய்மையாக இருக்க வேண்டும், நோக்கத்தை நிறைவேற்ற சென்னை உயர்நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு துணை செய்யும் எனவும், இந்த தீர்ப்பு மூலம் நீதிமன்றங்கள் மீதான மக்களின் நம்பிக்கை அதிகரித்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். சென்னையை அடுத்த பல்லாவரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் தாமோ அன்பரசன், நீதிமன்றங்கள் அனைத்தும் மத்தியில் ஆளும் பாஜக அரசின் கட்டுப்பாட்டில் உள்ளதாக கடுமையாக விமர்சித்தார். மேலும் மத்திய அரசு எதிர்க்கட்சிகளை பழிவாங்கும் நோக்கில் செயல்பட்டு வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். பழிவாங்குற நோக்கோடு இன்னைக்கு மத்திய அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதான் உண்மை. ஒரு பக்கம் கவர்னர் வச்சு நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஒரு பக்கம் இது மாதிரி ரெய்டெலாம் பண்ணி பழிவாங்குற போக்கில் இன்றைக்கி மத்திய அரசு ஈடுபட்டு அது பொதுமக்களுக்கு வெட்ட வெளிச்சமாக தெரிந்து கொண்டிருக்கிறது தெரிஞ்சுக்கலாம். சார், நீதிமன்றம் தான் தீர்ப்பு வழங்கியிருக்கு. நீதிமன்றம் ஆளும் பாஜகனுடைய அரசுக்கு சாதகமாக செயல்படுதுன்னு நினைக்கிறீங்களா? நீதிமன்றமே இன்றைக்கி அவங்க கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. நீதிமன்றமே அவங்க கட்டுப்பாட்டில் இருந்து அவங்க நினைக்கிறது தான் இன்றைக்கி நடக்கும் நாட்டில்.